அது அடமானம் வைக்கும்படி ஆகிடும். அந்த தங்கம் வந்து வீட்டில் தங்காமல் போகும், தங்கம் தங்காமல் போகும். அந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவர்களுக்கும் சில பேருக்கு தங்கம் தொலைஞ்சிட்டே இருக்கும். குறிப்பிட்ட ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அது வந்து தொலையக்கூடும். இல்லை தங்கத்தில் ஆபரணம் போட்டு போகும்போது நிறைய இடைஞ்சல்கள் வரும், சங்கடம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை செல்வங்கள் மழலை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவர்களுக்கும் சில பேருக்கு குழந்தை இருக்கும், ஆனால் குழந்தைகளால் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகளோட கல்வி சம்மந்தமாகவோ ஆரோக்கிய சம்மந்தமாகவோ, இல்லை பெரிய குழந்தைகளாக இருந்தானா வெளிநாடு போய் படிக்கணும்னு வா, கடன் வாங்கினா வெளிநாடு போக மாட்டா, இல்லை கல்யாண விஷயமான சங்கடமாக இருக்கலாம். ஒரு கல்யாணம் நிச்சயிக்கும் போது இடையில வந்து தடைகள் வரும். இந்த மாதிரியான விவாக சம்பந்தமான தடையாக இருந்தாலும், வீடு கட்டுவா குடி போக முடியாத தடை இருக்கும். இந்த மாதிரி தடை இருந்தாலும், தர்மஸ்தாபனம் அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் தடை இருந்தாலும், புத்திரபாக்கிய விஷயங்களில் தடை இருந்தாலும், சமூக ஆர்வத்தில் ஈடுபட்டு அதில் தடை இருந்தாலும், இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு முறை செய்தால் போகிறோம். இது வந்து வாரம் செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஒரு வாட்டி செய்தால் போகிறோம். அதாவது உங்களுக்கு நவகிரகம் இருக்கக்கூடிய கோயிலில் வியாழக்கிழமை குருவாரம் அன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த காலை வேளையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு உகந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை தானம் விசேஷம். அந்த நவகிரகத்தில் உங்களுக்கு 9 கிரகங்களில் குரு பகவானுக்கு வியாழ பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பட்டு வஸ்திரம் சாத்தி உங்களுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி பித்தளை பாத்திரத்தில் நல்ல பாலிஷ் போட்ட பித்தளை பாத்திரம், அதாவது உங்களுக்கு தங்க பாத்திரத்தில் தானங்கள் செய்ய முடியாதுன்றதுனால பித்தளை பாத்திரத்தில் முகம் தெரியக்கூடிய அளவு நல்ல பாலிஷ் போட்ட பாத்திரமாக பார்த்து வாங்கி அதில் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த பாத்திரம் நிறைய அதிகபட்சம் ஒரு படி உங்களுக்கு கொண்டக்கடலையை அதை வச்சு அந்த கொண்டக்கடலையை அந்த அர்ச்சகருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை தானம் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன காரணத்தால் கோரிக்கை வைக்கிறீங்களோ, உங்களுக்கு ராஜ்ய லாபம், இல்லை அரச பதவி வரணும், அல்லது தர்மஸ்தாபனங்கள் என்ன நடத்தணும், என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை சங்கல்பமாக செய்து இந்த தானத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இது வந்து விசேஷமான நல்ல பலன் தரக்கூடிய ஒரு தானமாக இருக்கும். இந்த தானத்தை செய்த பிறகு நீங்கள் அயகிரிவர் சன்னதிலையோ தட்சிணாமூர்த்தி சன்னதிலையோ அல்லது பிரம்மாவோட சன்னதிலையோ, சுசீந்திரம் கோயில், உத்தமர் கோயில், இந்த மாதிரி இடங்களில் பிரம்மாவுக்கு சன்னதி உண்டு. ஆக இந்த மாதிரி இடங்களில் போயிட்டோம் அந்த சுவாமிக்கு சகசிரநாம அர்ச்சனையோ பண்ணி வழிபாடு பண்ணி உங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். பண்ணிட்டோம் அன்றைக்கே வியாழக்கிழமையே ஏதாவது ஒரு பெருமாள் கோயில்லையோ அல்லது சிவஸ்தலங்கள்லையோ நதிக்கரைகள்லையோ அரச மர கன்று வாங்கி ஒன்று நடணும். இது மாதிரி செய்தால் நாம் என்ன கோரிக்கை வைத்தமோ அது நிறைவேறும் சொல்லுவாள். எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோது நிச்சிதம்னு தேவி மகாத்மிய வசனப்படி யார் என்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கை வந்து கட்டாயம் நிறைவேறும். சுவாமி அருளால் தடங்கள்லாம் விலகும். இது எளிய பரிகாரம். நம்மால் முடிந்த அளவு இதை வந்து ஒரு முறை செய்தால் போகும். அரச விருட்சத்தையும் அரச மரக்கண்ணையும் ராஜ விருட்சம்னு அதை ஒரு முறை வைத்தால் போகும். இதனால் தடை விலகும், நாம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமகா. வகர்துண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி 18/11/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து
எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஏற்கனவே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் எளிய முறையில் எப்படி நவக்கிரகங்களுக்கு சாந்தி பண்ணலாம்னு சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி நவக்கிரக சாந்தி பண்ணுறதோ அல்லது பெரிய அளவில் வழிபாடு பண்ணுறதோ பொருள் செலவு, பணம் செலவு, நேரம் காலங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும்போது ரொம்ப எளிய முறையில் குறைந்த செலவில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலான்றதை பற்றி பேசுகிறோம். இப்போ சில பேர் கூட கேட்பா, நாங்கள் வருஷம் கணபதி ஹோமம் பண்ணலாமா, இல்லை நவக்கிரக ஹோமம் பண்ணலாமா? நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பணம் அதிக அளவு தேவைப்படும் பொழுது வருடம் நம்மளால் ஒதுக்க முடியுமா? ஏன்னா சராசரி மக்களுக்கு ஒரு 10,000 20,000 ஒதுக்குறது பெரிய தொகை. இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை மந்திரலோபம், கிரியாலோபம் இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதில் குறைபாடு இருக்கக்கூடாது. இதில் குறிப்பாக சொல்லும்போது தட்சிண லோபம் கட்டாயம் கூடாது. இப்போ நீங்கள் 10,000 20,000 அதுக்குள்ளே ஒரு திட்டத்தில் ஒரு ஹோமத்தை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பொருட்களை குறைச்சிடுவீங்க. அந்த பொருட்களில் கவனம் போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குருவாக இருக்கிறவருக்கு கொடுக்குற தட்சணை அதில் குறைக்கணும்னு தோணும். அப்புறம் 4 பேர் உங்களுக்கு பண்ணி வைக்கும்பொழுது அதிகமாகும். ஒருத்தர் பண்ணால் குறையும். அப்போ ஒருத்தர் பண்ணட்டும் நினைப்பீங்க. இப்படி பல காரணங்களால் ஒரு யஜ்யம்ன்றது, யாகம்ன்றது, ஹோமம்ன்றது ரொம்ப அதனோட வேகம் குறைஞ்சிடும். கணபதி ஹோமம்னா பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பண்ணிவிடுவீங்க. ஆக நாம் நிறைவாக பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த உங்களுக்கு பொருளும் பணமும் காலமும் நேரமும் தேவைப்படும். நான் அதை விட என்ன சொல்லுவேன், ஒரு கணபதியை பூஜை பண்ணுங்கள். ஒரே ஒரு குருக்களை வர சொல்லிட்டோம், நிறைவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரோஜாப்பூ, அப்படி இல்லை நிறைய அருகம்புல், கொழுக்கட்டை, உங்களுக்கு பால் பாயசம் இதெல்லாம் வச்சு நிறைவாக பண்ணலாம். ஒரு பூஜையாக பண்ணால் கூட நிறைவாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனால் பக்தி லோகமோ மந்திர லோகமோ தட்சிண லோகமோ வரும்பொழுது அது நிறைவு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வருஷம் ஹோமம் பண்ணணுமானா வருஷம் பண்ண வேண்டாம். அதை விட எளிய முறையில் பண்ணுங்களேன். ஹோமந்தான் பண்ணணும்னு இல்லை, உங்களால் என்ன பூஜை செய்ய முடியுமோ அதை நிறைவாக செய்யுங்க. நிறைவாக செய்கிறது வேறு. நிறைவாக செய்கிறதுக்கு பணமோ பொருளோ அதிகமாக தேவையில்லை. உங்களுக்கு 1008 கணபதி சகஸ்ரநாமத்தை படித்து அருகம்புல் சேர்த்து கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி ஒரு குருக்களை வச்சு பண்ணுறதுன்னு ரொம்ப பெரும் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் நாம் எதை செய்தாலும் சின்ன பூஜையாக இருந்தாலும் பரவாயில்ல, யாகம்தான் பண்ணணும் இல்லை, ஹோமந்தான் பண்ணணும்னா அதை நிறைவாக பண்ணணும். அதனால் நமக்கு எப்படி சக்திக்கு உட்பட்டு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னுவோம். இப்போ அதுக்கு தான் இப்போ இந்த நவகிரகங்களை சாந்தி பண்ணுறதுக்கு எளிய முறையான பரிகாரங்களை சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா சில பேருக்கு இந்த நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் வரும். நரம்பு சம்பந்தமான தொல்லைனா கண் பார்வையில் குறைபாடு அல்லது ஃபிட்ஸு இல்லை ஒத்த தலைவலி, இது மாதிரி நரம்பு சம்பந்தமான தொல்லை. சில பேர் கலைத்துறைக்கு முயற்சி பண்ணுவாள். கலைத்துறைனா உங்களுக்கு சினிமான்னு எடுத்துக்கலாம், உங்களுக்கு நடனம்னு எடுத்துக்கலாம், பாட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலைத்துறை சம்பந்தமான முயற்சியில் ஈடுபடுவாள். அந்த முயற்சிகளில் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சில பேருக்கு மட்டும் கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்பெகுலேஷனாக இருக்கட்டும், இல்லை இப்போ உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகமாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் சில பேருக்கு கை கொடுக்கும், பல பேருக்கு அது கைவிட்டுடும். அந்த மாதிரி இந்த மாதிரி தடைகளை சந்திக்கக்கூடியவர்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் வீட்டில் வைரம் வாங்குவா, அதுலேருந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வைரம் போடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த வைரம் வாங்கினாலே பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் நிச்சயமாகி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். 2 வீட்லேயும் உறவாக கூட இருப்பாள், நெருங்கிய சொந்தமாக இருப்பாள். விரும்பி கல்யாணம் பண்ணணுன்ற நேரத்தில் விரும்பிய கல்யாணம் விலகி போகும். அந்த மாதிரி விவாக வாழ்க்கை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் தடை இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற எளிய பரிகாரத்தால் அருமையான நல்ல சிறந்த பலனை நம்ம அடைய முடியும். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சந்நிதியில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சந்நிதியில் சுக்கிர பகவானுக்கு, இதில் குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குரு, அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறவர் சுக்கிர பகவான், தேவர்களுக்கு குருவாக இருக்கிறவர் உங்களுக்கு பிரகஸ்பதி குரு பகவான். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த சுக்கிர பகவானுக்கு தான் மிருத்த சஞ்சீவினி மந்திரம், இறந்தவர்களை பிழைப்பிக்க வைக்கக்கூடிய அருமையான அந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அறிந்தவர் சுக்கிர பகவான்.